காங்கிரஸினுடைய ஒரு முடிவு என்பது இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்குதுங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடியதாக மாறி இருக்குதா? இல்லை, நிச்சயமாக சலசலப்பு இருந்திருக்கிறது. சலசலப்பு இல்லை என்றால் சபரீஷ் போயிட்டு முந்தானத்து வந்து ராகுல் காந்தியை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, லெட்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, முந்தானத்து நடந்திருக்கு. லெட்டர் கொடுக்கறதுனா எனக்கு புரியல, என்ன லெட்டர்னு எனக்கும் தெரியாது, நானும் லெட்டர் பார்க்கல. ஆனால் பார்த்துருக்கிறாரு, மீட்டிங் நடந்திருக்குன்றது உண்மைதான். ஆனால் இந்த பதட்டம் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க சந்திக்கிறதுல என்ன புதுசாக நடந்துடும் நினைக்கிறீங்க? சபரீஷ் எப்படி கூட்டணி ஆகிறாரு? சபரீஷ் வந்து ஒரு மெசஞ்சரா போறாரு. அப்புறம் நீங்க குறிப்பிட்டதுனால தானே சொன்னீங்க, நீங்க அவர் சந்திப்பு தனிப்பட்ட முறையிலன்னா அப்ப நீங்க கூட்டணின்னு அதை சொல்லவே முடியாது. அப்ப இங்கிருந்து மெசஞ்சரா போறதுனால தான் அது வருது. சரி, அதாவது அங்க என்னை பொறுத்தவரையில் வந்து அங்க ஒரு சலசலப்பு, ஒரு டென்ஷன் இருந்தது. அதனாலதான் ஒரு சரியாயிடுச்சா? இப்போ சரியாயிடுச்சு. அவங்க இவர் கேசி வேணுகோபால் அவங்கெல்லாம் இப்போ சரியான லைனில் வந்துட்டாங்களா, அது தெரிஞ்சுக்கிறோம். இல்லை, அவங்களுடைய டிமாண்ட் அப்படியே தான் இருக்குது. 35 சீட்டு ஒரு அமைச்சர் கொடுக்க வேண்டும் என்பது இப்போ அமைச்சரவையில் பங்குங்கிற இடத்துல அமைச்சரவையில் பங்குங்கிறது அவங்க இன்னமும் தெளிவாக தான் இருக்கிறாங்க.